ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலையோட முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நவம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேரால புக் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஒரு சிலருக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு டிக்கெட் கிடைக்காதவங்களுக்கு புக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம புக் பண்ணுங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நவம்பர் மாசத்துக்கு ஓபன் ஆகிருக்கு. அது எப்படி நீங்க அவைலபிள் செக் பண்ணணும்னா இந்த ஆன்லைன் சேவால போயிட்டு ஸ்ரீவாரி டெம்பிள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இதுல கிளிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு நவம்பர் மாசத்துக்கு உங்களுக்கு ஓபன் பண்ணிருப்பாங்க. அதே டைம்ல இங்க கீழே தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு நவம்பர் மாசத்துக்கான எல்லா நாளோட டிக்கெட்டுமே ஓபன் ஆகிருக்கு. எனக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கல, ஆனா இன்னொரு வழி இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும். தரிசன டிக்கெட் கிடைக்கலன்னா உங்களுக்கு 500 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண உற்சவம் புக் பண்ற மாதிரி இருந்தா 2 பேருக்கு புக் பண்ணணும். அண்ட் மத்த சேவாவுக்கு எல்லாமே ஒரு டிக்கெட் கூட புக் பண்ணலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நம்ம தரிசனம் போகலாம். இப்போ அக்டோபர் மாசத்துல ஏதாவது ஒரு டேட்ல நீங்க சேவா புக் பண்ணிக்கிட்டு நவம்பர் மாசத்துல ஒரு நாள் தரிசனம் போகலாம். இதுதான் இந்த 500 ரூபாய் தரிசனத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது புக் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சேனல்ல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோலயே நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி புக் பண்ணுங்க. இப்போ இது நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடி மெயினா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நவம்பர் மாசத்துல நீங்க 2ஆம் தேதி தரிசனம் போகணும்னு நினைச்சுக்கோங்களேன். ஸோ 2ஆம் தேதி பாருங்க எல்லா நாளுமே ஓப்பன் ஆயிருக்கு. 8ஆம் தேதி மட்டும்தான் தர்ஷன் நாள் க்ளோஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ நீங்க நவம்பர் மாசம் தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் வச்சிருக்கீங்கன்னா இந்த சேவா டேட்டை நீங்க எப்ப புக் பண்ணணும்னா அக்டோபர் மாசத்துல புக் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாசத்துல எந்த நாள்லயுமே இந்த சேவாவை செலக்ட் பண்ணி புக் பண்ணிடாதீங்க. இதோட கான்செப்ட் என்னன்னா சேவா முடிச்சதுக்கு அப்புறமா தான் தரிசனம் அப்படின்ற கான்செப்ட்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க சேவா அக்டோபர் மாசம் ஏதோ ஒரு நாள்ல புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தர்ஷன் டேட் நீங்க செலக்ட் பண்ணும்போது நவம்பர் மாசத்துக்கு புக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஒரு ஐடியில நீங்க எத்தனை வேணாலும் புக் பண்ணலாம். ஆனா ஒரு டைம் நம்ம புக் பண்ணும்போது மேக்சிமம் 2 பேத்துக்கு தான் புக் பண்ண முடியும். திரும்ப 2 பேத்துக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க எத்தனை பேத்துக்கு புக் பண்ணணுமோ ஒரே லாகின் ஐடி பாஸ்வேர்ட்ல புக் பண்ணிக்கலாம். இதுக்காக 4 லாகின் ஐடி 5 லாகின் ஐடி அதெல்லாம் கிரியேட் பண்ணவே தேவையில்லை. ஒரு டைம் ஏன்னா நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மேக்சிமம் 6 பேர் வரைக்கும் புக் பண்ணிடுவோம். இன்னொருக்கா நம்ம புக் பண்ணணும்னா வேற மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு 6 பேருக்கு புக் பண்ணுவோம். பட் இங்க லாகின் ஐடி அப்படின்றனால நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டைம் 2 பேத்துக்கு, அடுத்து ஒரு 2 பேத்துக்கு, அந்த மாதிரி நீங்க ஒரே ஐடியில புக் பண்ணிக்கலாம். இப்ப இதை புக் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இங்க லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். இப்போ லாகின் பண்ணதுமா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்க சும்மா லாகின் பண்ணிட்டு போய் செக் பண்ணணும்னா இந்த ஆன்லைன் சேவால பாத்தீங்கன்னா அதுக்கு சேவா சர்வீசஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல இங்க ஆன்லைன் சேவான் இருக்கும். அதுல ஸ்ரீவாரி டெம்பிள் சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ அக்டோபர் மாசத்துல ஒரு நாளுக்கான சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்களுக்கு புக் பண்ண போறீங்கன்னா மீதி இருக்க 3 சேவால ஏதோ ஒரு சேவா சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பேத்துக்கு ஒரே டைம்ல புக் பண்ண போறீங்கன்னா கல்யாணோற்சவமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த கல்யாணோற்சவத்துல ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் தர்ஷன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்லாட் டிக்கெட் நிறைய இருக்கும். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு கல்யாணோற்சவம் இங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க நவம்பர் மாசத்துக்கு அவைலபிள் காட்டுதா. ஸோ ஒரு டேட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டுமே பாருங்க காலையில 11 மணில இருந்து டிக்கெட் ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க. 300 டிக்கெட்டுக்கு மேலேயே இருக்கு. இதுவே நீங்க வேற ஏதாவது சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த கிளிக்கியர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு திரும்ப நீங்க ஒரு டேட் செலக்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கு பாத்தீங்கன்னா 60 டிக்கெட் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப இண்டிவிஜுவல் பர்சனா நீங்க புக் பண்றவங்களுக்கான டிக்கெட்டோட ஸ்லாட் கவுண்டிங் கம்மியா இருக்கும். 2 பேத்துக்கு புக் பண்ற ஸ்லாட்டோட டிக்கெட் அதிகமா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்க இந்த 500 ரூபாயில கிளிக் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் பர்சன் மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் ஒரு புக்கிங்ல பண்ண முடியும். இன்னொரு புக்கிங்ல 2 பேத்துக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கணும்னா பிளிகிரிமோட நேம், ஏஜ், ஜெண்டர், அவங்களோட ஐடி ப்ரூஃப் அண்ட் அவங்களோட ஐடி நம்பர் கொடுக்கணும். சேம் நம்ம 300 ரூபாய் தர்ஷன் புக் பண்ற மாதிரி தான். இங்க கோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கொடுங்க. ஸோ இல்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாவது ஒன்று கொடுக்கணும். உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், இந்த ஃபீல்ட் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டுட்டு பே நவ் கேட்கும். ஸோ ரொம்ப பொறுமையாவே பண்ணலாம். 300 ரூபாய் தர்ஷனத்துக்கு மாதிரி
நம்ம அவசரமா வந்து பேமெண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, பொறுமையாவே பண்ணலாம். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து தர்ஷன் டேட் புக் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. அதுல வந்து இப்ப நீங்க டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போய் செக் பண்ணீங்கன்னா இங்க காட்டியிருப்பாங்க பாருங்க, நம்ம புக் பண்ணிருக்க சேவா, அந்த சேவாவோடது சக்சஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல புக் தர்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு நவம்பர் மாசத்துக்கான எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும். ஸோ இப்போ நவம்பர் மந்த்துக்கு எல்லா நாளும் ஓப்பன்ல இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து தர்ஷன் புக் பண்ற பேஜ். ஸோ இதுல நீங்க தர்ஷன் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்லாட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல வந்து நீங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நவம்பர் மந்த்துக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணாம இருந்தீங்க, டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்லாட்டுக்கு தான் முடியுமே தவிர டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.